வணக்கம் உறவுகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் சுகமாக இருக்கிறேன், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறீர்கள்னு நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போகிறது. ஒரு புது ஸ்கில் ஒன்று லேர்ன் பண்ணுவோம். ரைட், இட்ஸ் லைக் ப்ளம்பிங் ஒர்க். அதாவது ப்ளம்பிங் ஒர்க் செய்ய போகிறோம். பைப்ஸ், ட்ரைனேஜ் பைப்ஸ், ஸ்ட்ராங் வாட்டர் பைப்ஸ், irrigation pipes, pressure pipes, right, and pressure and gravity pipes, gravity flow. இதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இருந்து சின்ன சின்ன ஸ்கில்ஸ் தான் நாங்களாயே டூ இட் யூர் செல்ஃப்னு சொல்லுவார்கள் இல்லை, நாங்களாயே எப்படி சின்ன சின்ன வேலையில் வீட்டை செய்யலாம் என்றதை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். ஓகே, இதில் இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்ன உறவுகளே, ஸோ எங்கள்கிட்ட ஒரு ரெயின் வாட்டர் டேங்க், அதாவது ரூஃப் வாட்டர், அதாவது ரூஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவார்கள்ல, இந்த மழை தண்ணியை சேமித்து அதை நாங்கள் எங்களோட டாய்லெட்ஸுக்கும் மற்றது கார்டனிங் அதுகளுக்கு பாவிக்கலாம். அது இங்கே ஒரு கம்பல்சரியான ஒரு வீடு கட்டைக்குள்ளே ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பல்சரி. அதாவது இப்போ ரூஃபில் நாங்கள் சூரிய ஒளி மூலம் எனர்ஜியை படுற மாதிரி இந்த வாட்டர் சேவிங்ஸும் இருக்குது. மற்றது ஃப்ளட்டிங்கையும் வந்து குறைக்கப்படும் இப்படியான வாட்டர் டேங்க்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுல. ஓகே, ஸோ அப்போ அதை நான் காட்டிக்கொண்டு போகிறேன், என்ன மாதிரி அது ஒர்க் பண்ணும், என்ன மாதிரி அது செய்யும்ன்றதை பற்றி தான் இன்றைய பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வெட்ட பக்கத்தை காட்டுறேன், இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ரெயின் வாட்டர் டேங்க். ரைட், ஓகே, ரூஃப் வாட்டர் டேங்க்னு சொல்கிறது. ரூஃபில் இருக்கிற தண்ணியை மழை பெய்யக்குள்ளே கேப்சர் பண்ணி திரும்ப அது ஒரு சர்டன் லெவலுக்கு வந்த உடனே அது உள்ளுக்கு சப்மர்சிபிள் பம்ப்ஸ் இருக்குது. அந்த சப்மர்சிபிள் பம்ப் தான் உங்களுக்கு விளங்கும். அதாவது உள்ளுக்கு ஆழ்ந்திருக்கும் அந்த பம்ப், வாட்டர் பம்பானது உள்ளுக்கு ஆழ்ந்திருக்கிற பம்ப் வந்து ஒரு வாட்டர் லெவல் சர்டன் லெவலுக்கு வந்த உடனே அது பம்ப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பம்ப் பண்ணும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஏனென்றால் இந்த பம்ப் வந்து எனக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கலெக்ட் பண்ண படையில்லை. இந்த இது பாருங்கள் திறக்குது, இப்போ கொஞ்சம் தண்ணி வருது, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி போயிருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணதில்லை. ஸோ ஏன் கலெக்ட் பண்ணதில்லை என்று நான் முதல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்ய வலிக்கிட்டேன். ரைட், ஸோ இன்வெஸ்டிகேஷன் செய்ய வலிக்கிட்டேக்கில் இப்போ வீட்டில் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பைப்ஸில் வந்து கிட்டத்தட்ட 4 விதமான பைப்ஸ் இருக்குது. நிலத்துக்குள்ளே பெரி பண்ணி இருக்குது. நான் இப்போ ஒவ்வொன்றை உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் ஸ்ட்ராங் வாட்டர்ன்றது மழை தண்ணி வந்து எங்களுக்கு அப்படியே இதில் இப்போ இங்கே முத்தத்தில் வேறு மழை தண்ணிகள் இருக்குது தானே, மழை தண்ணிகள் வந்து நேராக அப்படியே எங்கே போகும், நேராக இந்த பிட்ஸ் இருக்குது. இந்த பிட்ஸுகளை எல்லாம் கிளை மழை பெஞ்சு லீவ்ஸ் எல்லாம் விழுந்துருக்கு. இதுகளெல்லாம் காட்சிக்கு முன்னால் இருக்கிற இந்த இதுகளெல்லாம் கலெக்ட் பண்ணி நேராக வந்து இது வந்து ஸ்ட்ராங் வாட்டருக்கு போகாது, ஸ்ட்ராங் வாட்டர் டேங்குக்கு போகாது, ரெயின் வாட்டர் டேங்குக்கு போகாது. இது எல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுபடியே ஸ்ட்ரீட் கட்டர் அல்லது ஸ்ட்ரீட்டில் உள்ள வீதியில் உள்ள ஸ்ட்ராங் வாட்டர் பிட்ஸுக்கு போய் அப்படியே அவர்கள் எங்கே போவினோம், கிரீக்குக்கு போய், ரிவருக்கு போய், ஓஷனுக்குள்ளே போவார். அது ஒன் சிஸ்டம். அப்போ நம்பர் 1 நார்மல் ஸ்ட்ராங் வாட்டர் பைப். ஓகே, நம்பர் 2 வந்து இந்த ரூஃப் வாட்டர் கட்டர்ஸ்ன்றது. இந்த ரூஃப் வாட்டர்ன்றது ரூஃபில் கூரையில் விழுகிற தண்ணி. இங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டுக்கும் இருக்குது. கூரையில் விழுகிற தண்ணி இப்படி டவுன் பைப்ஸ்ன்னு சொல்கிற சாமான்களால் இப்படியே கலெக்ட் பண்ணப்பட்டு இப்படி வருவார். அப்போ இதில் இது ப்ரெஷர் பைப்பாக வரப்போதே வாட்டர் ஹைட் வந்து கூடிக்கொண்டு போகும். பாருங்கள், அந்த இப்போ பெரிய இந்த செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கட்டர் எடுத்த மாட்டால் அதிலேருந்து இந்த அடி மட்டும் போகிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. என்ன நாங்கள் அதே MGHன்னு சொல்லுவோம். என்ன அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ஹைட்ராலிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் வந்து இதுபடியே தள்ளி கொண்டு போய் இந்த டேங்குக்குள்ளே விழுத்துவார். இந்த மேலே இருக்க டேங்குக்குள்ளே இதை விழுத்துவார். அப்போ இதுக்குள்ளால் இந்த மேலே வர பைப் வந்து இன்லெட். இந்த ஸ்ட்ராங் வாட்டர் பைப்புக்கு இந்த ஸ்ட்ராங் வாட்டர் பைப்பின் இன்லெட்டாக இருக்கும். ஓகே, இது ஸ்ட்ராங் வாட்டர் பைப் நிறைஞ்ச அப்புறம் கீழே வார்ந்து அது அப்படியே நார்மல் ஸ்ட்ராங் வாட்டருக்கு போகும்.
ஓகே, டவுன் பைப் வந்து 1 2 3 4 5 6 டவுன் பைப் இருக்குது. சரிதானே? இங்கே அங்கால தொங்கல் உண்டு. இப்போ இது ரைட் சைடுன்னு சொல்லுவோமே, இது ரைட் சைடில் 3, அதேமாதிரி மெட்ட பக்கம் 3 இருக்குது. ரைட் சைடில் 4, இதோட 4, மெட்ட பக்கத்தில் 3 இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. இதே மாதிரி இங்கே 2, அங்கே 4, 6. இது வந்து சோலார் எனர்ஜி இன்வெர்ட்டர் இருக்குது. ரைட், இந்த 6 பைப்ஸும் ஒன்றை கனெக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஒவ்வொன்று டவுன் பைப் வந்து இங்கே அந்த பைப்பும் இந்த பைப்பும் கனெக்டட். தென் இதுக்கு கீழால் அப்படியே நீரை போய் மெட்ட பக்கத்தில் அப்படியே அங்கே போய் கனெக்டட். இந்த 4ம் கனெக்டட். சரிதானே? இப்போ இந்த 4 பைப்பும் கனெக்ட் பண்ணி தான் மேலே நாங்கள் காட்டின அந்த ரெயின் வாட்டர் டேங்குக்கு போகுது. அப்போ இது 4க்கும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளால் போகுது. இதை சொல்கிறது ப்ரெஷர் பைப். இது ஒரு ப்ரெஷர் பைப். ஏனெண்டா அந்த ப்ரெஷர் ரூஃப் வாட்டர் ஹைட்டில் உள்ள ப்ரெஷர் போகிறபடியாக ப்ரெஷர் பைப். ஓகே, அப்போ இது வந்து ஏதாவது ஒரு இடத்தை லீக்காக போனாலும், இந்த பைப்பில் நான் உதாரணமாக ஒரு இடத்தை லீக்காக போனாலும் தண்ணி ரூஃப் வாட்டர் டேங்குக்கு போகாது. ஏனெண்டா வெளியில் வந்துடும். ப்ரெஷர் பைப் தானே. அப்போ ப்ரெஷர் பைப்பில் ஏதாவது ஒரு இடத்துல லீக் வந்துட்டா வெளியில் வந்துடும். அப்போ நான் அதுக்கு இப்போ பாருங்க, இதில் எனக்கு தண்ணி வரையும் இல்லை தானே, டேங்குக்கு தண்ணி வரல. அப்போ நான் ஒவ்வொன்றை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தேன். ஏன்ட்டா தண்ணி வருதில்லை, ஏன் வருதில்லை, எங்கே வருதில்லை, எனக்கு எங்கே பைப் போகுதுன்ட்டு ஒன்றும் தெரியும். அவன் பெரிய பண்ணி போட்டான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு. ஒரு பைப்பை வெட்டி கிண்டி பார்த்தேன் எங்கே இருக்குது, ஏன் தண்ணி டேங்குக்கு வரையில்லைன்றது பெரிய ஒரு கொஷன் எனக்கு. ரைட், மழை பெய்யுது, தண்ணி டேங்குக்கு வரையில்லை, இப்போ எங்கேயோ இடத்துல லீக் போகுது. இப்போ நான் எல்லா இடத்தையும் வெட்டி பார்த்து அது எனக்கு சரியான நாள் எடுத்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க பாருங்கள். இப்போ இது இங்கே பக்கம் உள்ள பைப் இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் எல்லாத்தையும் இதெல்லாம் நான் தான் நான் எல்லாம் வெட்டி எல்லா பைப்பையும் கண்டுபிடிச்சி கடைசியாக எங்கே பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இதில் ஒரு ஓட்டை வந்துடுச்சு. இந்த ஓட்டைகள் வந்தால் தண்ணி இதால் வெளியில் பெற மொழியே. ஏன்டா இது ப்ரெஷர் பைப். ரைட், அது உங்களை அங்கே புஷ் பண்ணாது, மேலுக்கு தண்ணியை தள்ளாது, டேங்குக்கு தண்ணியை தள்ளாது. அப்போ இதுகளை இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணணும். என்னென்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், இதில் ஒரு கட் ஒன்று போடுவேன், இதில் ஒரு கட், அப்புறம் இதுக்குள்ளே ஒன்று நான் உங்களை காட்டுறேன். ரப்பர் ஜாயிண்ட். இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பிளம்பர் ஒரு ஆள் தந்திருந்தவர் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட அவங்க வந்து எல்லாம் கிண்டி, இப்போ நான் செய்திருக்கிற வேலை இதில் எல்லாத்தையும் எத்தனை கிண்டிக்கிறேன் பாருங்க. இதில் கிண்டிக்கிறேன். ரைட், இதில் கிண்டியிருக்கிறேன். 2 3 இவருங்க, இதுலேயும் 2 பைப் வருது. இதில் உங்களை பார்க்க தெரியுது. இதுதான் இந்த டவுன் போட்ட பைப். இங்கே பாருங்க, இதில் லிங்க் இருக்குது. இந்த டவுன் போட்ட பைப் இதுக்குள்ளே அப்படி வந்து ஓகே, இங்கே வந்து இங்கேயால வருது. இது இப்படியே தள்ளி அப்ஸ்ட்ரீம் அங்கே தள்ளுது பாருங்க, மேலே தள்ளி அங்கே போகும். ரைட், கிட்டத்தட்ட நான் 1 2 3 4 அங்கால பக்கம் 2 6 இடத்த வெட்டி கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே ஓட்டை இருக்கண்டு, என்னென்ன இடத்த ஓட்டை இருக்கிறதால தண்ணி ஏற இல்லையான்ட்டு. பாருங்க, இதுலேயும் ஒரு ஓட்டை வந்துட்டு. சரிதானே? இதுலெல்லாம் ஓட்டை வேற, தண்ணி மேலே போகாது. அதுலேயும் ஓட்டை போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஜாப். இந்த கண்டுபிடிக்கிறது என்னென்று தண்ணி என்னென்ன இடத்த போயிருக்கு, என்னென்ன இடத்த லீக் ஆகிருக்குண்டு. இது எப்போ உடைஞ்சது, அது நல்ல கொஷன். எனக்கு இதுக்கு கீழே பைப் இருக்குண்டு வீடு செய்தவர் எனக்கு மேப் தெரியல. அப்போ நான் என் தோட்டத்துக்கு கிண்டைக்குள்ளே பைப்பை உடைச்சி போட்டேன். அதான் நடந்த விஷயம். அது எனக்கு எந்த பைப்புன்னு தெரியாதானே. இப்போ என்னென்ன எந்த சிஸ்டம்ன்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். 2 சிஸ்டம் இதில் கண்டுபிடிச்சிட்டேன். 1 நான் சொன்ன மாதிரி 1 இங்கே சிவர் பக்கம் இருக்கிறது ப்ரெஷர் பைப், மற்றது வந்து ரெயின் வாட்டர் கிராவிட்டி ஃப்ளோ பின்னுக்கு போகுது. 2வது ரைட், 2 பைப். இங்கே கேட்பீங்க 3வது பைப் ஏதாண்டு. 3வது வந்து இங்கே நான் ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வச்சுக்கிறேன் பாருங்க. 3வது வந்து ஒரு இரிகேஷன் சிஸ்டம் ஒன்று செய்து வச்சுக்கிறேன், காட்டுறேன். தோட்டத்துக்கு நான் தண்ணி பாயறதுக்கு இரிகேஷன் சிஸ்டம் ஒன்று வச்சுக்கிறேன். தான் இருக்குது, இதான் இந்த இரிகேஷன் பைப். ஓகே, இதான் இந்த 4வது 3வது பைப் சிஸ்டம். இதில் தெரியும் உங்களுக்கு உள்ள. அதுக்கு நான் இந்த பப்பர்ஸ் எல்லாம் போட்டு இரிகேஷன் சிஸ்டம் செய்து வச்சுக்கிறேன். இதான் அந்த பைப். இந்த இருக்குது, இந்த பிளாக் கலர் இருக்குது, இது இரிகேஷன் பைப். ஓகே, இந்த இருக்குது, இந்த ஜங்ஷன் போட்டுக்கிறேன்.
இது நான் தான் அடிச்சது நான் இந்த இருக்குது இது என் இரிகேஷன் சிஸ்டம் பைப் இதுவும் குவாட்ரேஷன் கேர்டன் பிழைச்சி போச்சு அப்போ நான் தான் இது செய்து வச்சுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட நேற்று ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டுனான் ஒன்று உடைஞ்சு போச்சு அப்போ என்ன செய்யுதுன்னு இப்படி வெட்டி போட்டு சின்ன ஒரு கிளிப் போட்டு அடித்து வச்சுக்கிறேன் ஓகே இதில் பாருங்க ஒரு ஜங்ஷன் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன் ஓகே பைப்பை துறக்கிறது போட்டுறதுக்கு அப்போ இப்போ 3 சிஸ்டம் பார்த்துட்டோம் சரி தானே 4வது சிஸ்டம் என்னட்டு இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் தானே இதுதான் இரிகேஷன் சிஸ்டம் இது இரிகேஷன் சிஸ்டம் இது இரிகேஷன் சிஸ்டம் இது டவுன் பைப் கீழே வந்து அப்படி அங்கே டேங்குக்கு போகுது இது எந்த இரிகேஷன் சிஸ்டம் ஓகே இதெல்லாம் வேண்டிய வேலை தான் போட்டுக்கிறேன் பாருங்க ஏன் சொல்கிறேன்டா இதுதான் சிம்பிள் நீங்கள் ஒரு ப்ளம்பர்கிட்ட கொடுத்து செய்திங்கண்டா அவன் 3000 4000 5000 கேட்பாங்க சும்மா ஒருக்கா விசிட் பண்ணுறதுக்கே $250 வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு சின்ன ஒட்டு போட்டு போகிறது இவங்க இப்போ இந்த ஒட்டு வேலை ஒன்று தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அதுதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் 4வது சிஸ்டம் என்னென்றால் அதுதான் சுவேஜ் சிஸ்டம் இதை பாருங்க இது சுவேஜ் சிஸ்டம் இது என்ன செய்யும் இதுதான் எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா டாய்லெட் கழிவு எல்லாத்தையும் தள்ளி கொண்டு போய் ஸ்விட்னி போட்ட சுவேஜுக்குள்ளே கொண்டு போகிறது இவர் தான் ஆள் சரிதானே இதுதான் அடுத்த சுவேஜ் சிஸ்டம் இது சுவ மேன் ஹோல்னு சொல்கிறது சுவ மேன் ஹோல் பின்னுக்கு இருக்குது இது சொல்கிறது சுவ டெஸ்டிங் ஹோல் ரைட் லேம்ப் ஹோலோட டெஸ்டிங் ஹோல்னு சொல்லிவிடும் அப்போ 4 சிஸ்டம் வீட்டை வந்து 4 சிஸ்டம் பார்த்துட்டிங்களா இது வரைக்கும் ஓகே இப்போ இந்த 4 சிஸ்டமும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு இப்போ இன்றைக்கு நான் செய்ய போகிற வேலை என்னென்னா இந்த ஒவ்வொண்டா அந்த இருக்கிற ஓட்டைகளை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் சில சாமான்களை இங்கே வாங்கி வந்துருக்கிறேன் இவருங்க இது வந்து சோல்வெண்ட்டுன்னு சொல்கிறது பிவிசி சிமெண்ட் ஃபோ ப்ரெஷர் பைப்ஸ் என்னடா இது ப்ரெஷர் பைப் என்ன டவுன் பைப் வந்து ப்ரெஷர் பைப் அந்த ஓட்ட ஹெட் அந்த மேலுக்கு இருக்கிற ரூஃப் இருக்குது அவ்வளோ ஓட்ட ஹெட்டையும் தாங்க வேணும் ஓட்ட ஹெட்டையும் தாங்கி தள்ளி கொண்டே ரெயின் போட்டருக்கு தாங்க போகுது அப்போ அதுக்கு ஒட்டுறதுக்காண்டி இது வாங்கி வச்சுக்கிறேன் இது இன்றைக்கு வாங்கினான் இது நினைக்கிறேன் $5 ஏதோ இது வட்டிட்டேன் வெட்டுறதுக்கு பைப்பில் நான் இந்த எல்லா பைப்பும் வட்டி எடுக்கணும் சரி ஒரு இந்த பைப்பில் துண்டாக வட்டி செய்ய போகிறோம் இதை ஒட்டுறதுக்கு இங்கே பாருங்க இது ஒரு சாமான் வச்சுக்கிறேன் இது வந்து என்ன செய்ய போகிறேன்டா இதை இப்படி போட்டுட்டு ரைட் இதை இப்படி போட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம் இதுக்குள்ள ஒரு 15 degrees பெண்ட் ஒன்றை போட்டு 15 degrees பெண்டை போட்டு அதை இதை இப்படி கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு இந்த 15 degrees பெண்டுக்கு என்ன மட்டும் வச்சுக்கிறேன் இன்னும் ஒரு இது ஒன்று வச்சுக்கிறேன் இந்த இருக்குது என்ன மட்டும் வச்சுக்கிறேன் அதை மற்ற பக்கத்தில் போட்டு கனெக்ட் பண்ணுறது தான் இந்தியன் வேலை ரைட் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ப்ளம்மர் எக்கச்சக்கமான காசு கட்டவர் நான் ஒன்றா செய்ய போகிறோம் சரிதானே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நான் ஒன்றா அதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் தண்ணி மேலே ஏறிக்க என்ன செய்யணும்னா ஒரு ப்ரெஷர் டெஸ்ட் செய்யணும் ப்ரெஷர் டெஸ்ட்டுக்கு என்ன செய்வேன் இந்த ரூஃபில் நான் ஏறி மேலே அந்த லெவலுக்கு ஏறி அதுக்குள்ளால தண்ணி விடுவேன் அதுக்குள்ளால தண்ணியை விட்டு பார்க்க அந்த ஹெட்டுக்கு வந்து அவர் அங்கே போவார் சரியான போட்ட ஹெட்டுக்கு போட்ட நான் சொன்னதானே MGHன்னு சொல்லி ஒரு ஹைட் இருக்குது போட்ட இந்த ஹைட்ரோலிக் ப்ரெஷரில் விஸ்கியோட upon 2G ப்ளஸ் P upon ρG ப்ளஸ் போட்ட ஹெட் இருக்குது தானே போட்ட ஹெட்ன்றது எத்தனை மீட்டர் ஹைட்டுக்கு போட்டர் இருக்குன்ட்டு ஓகே அந்த இதை பாவிச்சு தான் நான் இப்போ இதை செய்ய போகிறேன் இதில் வந்து போட்ட ஹெட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பிறகு லீக் இருக்கான்னு சொல்லி லீக் இல்லையாண்டா பிறகு மழைக்கு தண்ணி டேங்குக்கு சிம்பிளாக போகும் இதுதான் இந்தியான் ப்ராஜெக்ட் ஆனால் இது லேசான வேலை இல்லை இது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஏன்னா இதில் வெட்டுறது மம்பட்டியால் வெட்டுறது எந்த வயசுக்கு சரிப்பட்டு வராது தானே அப்போ ஸ்லோவாக தான் வெட்டி எடுத்து எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டேன் திரும்ப வேலை முடியதெல்லாம் மூடவான் ஓகே வாங்க மிச்ச வெளியெல்லாம் செய்து போட்டு காட்டுறேன் இது இப்போ இன்றைக்கு எப்படியும் ஜாயின் பண்ணிடுவேன் இப்போ எனக்கு இப்போ வேறு இருக்கிற வேலை இதை துண்டாக வெட்டணும் இதை வெட்ட போகிறேன் ஓகே அந்த கேமராமேன் இல்லை நான் தான் வெட்ட போகிறேன் அப்போ உங்களுக்கு நான் வெட்டைக்குள்ளே காட்டையில் அதெல்லாம் வெட்டுற தெரியும் தானே இதை எப்படி வெட்டுவேன் சின்ன துண்டுண்டை வெட்டுவேன் அப்படி 2 துண்டு வெட்ட போகிறோம் 2 துண்டு இதில் ஒரு துண்டு இதில் ஒரு துண்டு வெட்டுவேன்
அப்புறம் அதை எடுத்துகிட்டு இந்த இதை பாவிச்சு ஒட்ட போகிறோம். ஓகே சொல்லுங்களா, பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்டை போடுங்க. இதை விட வேறு ஏதாவது மெத்தட் இருந்தால் எனக்கு சொல்லித்தாங்க. ரைட், நீங்கள் இதில் ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தா, ஏதாவது விஷயம் ஒரு சின்ன விஷயம் லேர்ன் பண்ணியிருந்தால் எனக்கு கணக்கே சொல்லுங்க, ஏதாவது இதில் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நான் வேலை முடிய 7 மணி இதை அப்படியே ஜாயின் பண்ணுறேன். இல்லாட்டி இதோட முடிச்சு விடுவோம். ஓகே தானே, தேங்க்யூ. பின்னுக்குள்ளது நான் அப்போதை காட்டினது இது வேர்ட்டிக்கல் பைப். அதே மாதிரி ட்ரெஞ்சுக்குள்ளே இருக்கிற பைப்பும் அப்படி தான் செய்யணும். ட்ரெஞ்சுக்குள்ளே இருக்கிற பைப்பை என்ன செய்ய போகிறேன், இதையும் இப்படி வெட்டுவேன், இதை கொண்டு இப்படி சாமன் தான் பாய்க்க போகிறேன். இது எனக்கு கேஸ். ரைட், இல்லாட்டி குளுவை போட்டு ஒட்டலாம். குளுவை போட்டு ஒட்டினா பிரச்சனை என்னென்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, இதாண்டா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அதுக்கான தான் இது வாங்கினேன். ஒன்று பில் இது 8 ரூபா, இது $8. இந்த பைப் 1 மீட்டர் பைப் இங்கே நினைக்கிறேன் $15 ஆகும் 1 மீட்டர் பைப். இந்த பெண்ட் இங்கே 15 டிகிரிஸ் பெண்ட் ஒன்று வாங்கினேன் நான். 15 டிகிரிஸ் பெண்ட் இவ்வளோ தான் தேவையான சாமான்கள் இவ்வளோ தான். மெட்டீரியல் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. மெயின்லி கோஸ்ட் வந்து லேபர் கோஸ்ட் தான், ஸ்கில்ஸ் தான் இங்கே முக்கியம். அதனால தான் அவங்க இவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கிடங்கு வெட்டுறது இல்லாமல் அவங்க வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி $2000 கேட்டு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ரூபலா, ஓகே. இந்த காசை மிச்சம் பிடிச்சதில் நான் ஒரு ட்ரிப் கொண்டு போகிறேன், ஒரு டூர் கொண்டு போகிறேன். ஒரு ஹாலிடே கொண்டு போகணும், இது வேலை முடிய. ஓகே, சாந்திப்பம். தேங்க்யூ, பாய். அப்புறம்டா இது ஒரு 15 டிகிரிஸ் பெண்ட் ஒன்று இங்கே எப்படி வச்சுட்டு, ரைட், இதுக்கு இதை இந்த 2 கனெக்டர்ஸ் இருக்குது. இதாலையும் இப்படி கனெக்ட் பண்ண போகிறேன். அதானே, இதுதான் இந்த ஜாப். இதுக்கு இதை இப்படி 1 by 1 ஓட்டோட செய்வோம். இதுக்கு வந்து நான் சின்ன ஒரு இதை இப்படி வெட்டி எடுத்து இதை வெட்டுறது தான் இப்போ இந்தியான் வெட்டி எடுத்து போட்டு அப்புறம் அதுக்கு குளுவை போட்டு என்ன செய்வேன், குளுவை போட்டால் தான் ஒட்ட போகிறோம். அதுதானே, இது பொட்டியாச்சு. இதே இந்த க்ளூ ஒன்று வாங்க வச்சுக்கிறேன், இதெல்லாம் இப்படி போட்டு ஒட்ட போகிறோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ. நான் மிச்சத்தை காட்டுறேன். உறவுகளே, இப்போ இது ஜாயின் பண்ணிட்டேன். இனி இந்த ஸ்க்ரூஸை டைட் பண்ணாண்டா சரி. சிம்பிள் கனெக்ஷன்ஸ், நல்ல ஒரு ஈஸி மெத்தட். குழு எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிச்சது. ஃபஸ்ட் டைம் தான் இது செய்கிறேன். முதலாம் தரமே மூளைக்கு ஒரு ராத்திரி படுத்திருந்து யோசிச்சேன் இது என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம்ட்டு. இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, செய்துட்டேன். ஓகே, இப்போ மழை வரப்போகுது. இந்த மலையிலையும் டெஸ்ட் பண்ணலாம். மழை கொண்டு வரப்போகுது. ஓகே, நான் ப்ரெஷர் விடத்த போல இருக்குது, தண்ணி விடத்த போல இந்த மலையாலேயே டெஸ்ட் பண்ணிடலாம் போல இருக்குது. பார்ப்போம், மழை வந்தால் நல்ல வேலை செய்து கொண்டு பார்க்கலாம். ஓகே உறவுகளே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.